அனைவருக்கும் வணக்கம். பல ஆண்டுகளாக நீருடும் முறையை பிறருக்கு புரிய வைக்க முயற்சி செய்து வருகிறேன். சிறிதளவு வெற்றியும் கண்டிருக்கிறேன். உணவின் மேல் இருக்கிற மூட நம்பிக்கையும் பல மூத பல மூட நம்பிக்கைகளை ஒழித்துவிட்டு ஒழுக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக நாம் நல்ல பலனை அடைய முடியும். உடலுக்கான பலன், உயிருக்கான பலன், உடலுக்கான பலன், உயிருக்கான பலன் இவற்றை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக நாம் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். மத மூட பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நமக்கு அற்புதமான ஒரு கலையை கண்டுபிடித்து கொடுத்தவர் தான் இந்த மத மூட பழக்கங்கள். ஒழுக்கம் என்பது வேறு. ஒழுக்கத்தை சொல்லி உயர்வை தருகின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த தத்துவத்தில் இருந்தாலும், அது எந்த தத்துவமா இருந்தாலும் சரி, அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஆராய்ந்து பார்த்து நன்மை இருக்குமானால் அந்த தத்துவத்தை மனிதன் செயல்படுத்த வேண்டும். அது மேற்கு நாட்டு தத்துவம், அது கிழக்கு நாட்டு தத்துவம், அது இந்த சமூகத்தை சார்ந்த தத்துவம், அப்படிலாம் கிடையாது. மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். உடலாலும் மனத்தாலும், குறிப்பாக உடல் நலத்தாலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க பொருளை ஈட்டுவது, நமது பொருளை ஈட்டுவதற்காக நாம் பிறக்கவில்லை. இயற்கை நோக்கம் பொருளை ஈட்டுவதல்ல, நாம தான் பொருளை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம். ஆனால் உடலே ஒரு பொருள் தான். எவ்வளவுதான் பொருள் ஈட்டினாலும் அந்த பொருளை விட்டுட்டு தான் போறோம். ஆக நாம் வாழ்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தக்க வைத்திற்கும் ஒரு சிறிதளவு பொருள் தேவைதான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இயற்கை ஒரு நாளும் பொருளை சேமித்து வைத்துக் கொள்ளும் சொல்லவில்லை. இயற்கையானது உன் ஆரோக்கியத்தை சேமிக்க வைக்க சொல்கிறது. மனதை சேமிக்க வைக்க சொல்கிறது. மனம்தான் ஒரு வலிமை. மனம்தான் அங்கே ஆரோக்கியம். மனம்தான் அங்கே வலிமை. மனம்தான் அங்கே ஆரோக்கியம். ஆக இயற்கை நம்மை பொருளீட்ட சொல்லவில்லை. பொருளை ஈட்டுவதற்காக இயற்கை நம்மை படைக்கவில்லை. பொருள்னா காசு பணம் நினைச்சுக்கிறோம். நாம் நினைக்கிறோம் பொருள்னா ஏதோ காகித பணம் நினைச்சுக்கிறோம். இயற்கைக்கும் காகித பணத்துக்கு சம்மதம் இல்லை. நீரை கண்டுபிடிச்சது இயற்கை, நெருப்பை கண்டுபிடிச்சு பூமியில தான் எல்லாமே. நான் பூமி தான் சொல்றேன். விண்வெளியில நீரும் கிடையாது, நெருப்பும் கிடையாது, காற்றும் கிடையாது, நிலமும் கிடையாது. அப்ப 4 தத்துவம் எங்க இல்ல, அங்க கண்டுபிடிக்கல. ஆனா பூமியில மட்டும் கண்டுபிடிச்சிருக்குது. அது என்ன அர்த்தம் நமக்கு புரியணும். ஏன் விண்வெளி 4ம் இல்ல? விண்வெளி 4ம் இருந்தா எப்பவே குடியேறி இருப்பான். ஒன்னும் இல்ல, 400 மீட்டருக்கு அப்பால நீர் இருக்குது, 400 மீட்டருக்கு அப்பால நெருப்பு இருக்குது, அங்க ஏதாவது இருக்குன்னு இந்நேரம் போய் அங்க குடியேறி விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு புரியல. ஆனால் அது வேறு வடிவத்தில் வைத்திருக்கிறது. கடுமையான முயற்சி செய்து பல சோதனைகளை தாண்டி போறவன் மட்டும்தான் அங்க வாழ முடியும். சோதனைகளை கடக்காதவன் யாரும் வணக்கம். சோதனைகளை கடக்காதவன் இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. எல்லாரும் அதை தன்னை சோதிக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. அதாவது தன்னை சோதிப்பதற்கு யாரும் தயாரில்லை. தன்னை சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? தன்னை பெரிய ஆளுன்னு சொல்றான், பெரிய புத்திசாலிங்கிறான், எல்லாம் மூடப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான். அந்த அடிமையான உண்மைய இவனை தன்னை சோதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் தேர்வு முறை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒழுக்க முறை இருக்குது. தேர்வு பண்ணணும்னா அதை படிச்சுதான் ஆகணும். அப்ப அந்த மாதிரி ஆனா எல்லாத்துலயே விட தேர்வு முறையானது இந்த ஆரோக்கியத்துக்கான தேர்வு முறை தான் ரொம்ப 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 சிக்கலான தேர்வு முறை. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல ஆராய்ச்சி இப்ப இந்த கற்று கூட பண்ண டெலகிராம்ல போட்டு போலாங்க. டெலகிராம்ல செய்தி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி நீரை இந்த உயிர் ஆற்றலானது
எப்படி நீரை சேமித்துக் கொள்கிறது, எப்படி இப்பதான் அவனுக்கு மண்டையிலே ஏறுது. யாருக்கு? இந்த மேற்கு நாட்டு முண்டங்களுக்கு இப்பதான் மண்டையில ஏறுது. எப்படி தாவரம் வந்து தண்ணியை மேல கொண்டு போகுதுன்னு இப்ப யோசிக்கிறானுங்க. ஏன்னா நம்ம அந்த காலத்திலே சொல்லியாச்சு, தாவரம் வந்து தண்ணீரை வந்து மேல இழுத்துட்டு போகுது. எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்துளை இருக்குங்கிறான். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க தந்துகி கவர்ச்சின்னு சொல்லுவான். தந்துகி ம். கவர்ச்சினாவே பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்யும். அதாவது இயற்கை விதிகள் நீ சொல்லக்கூடிய இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொல்லும் இல்லையா, இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ், இந்த இந்த சாதாரண பிசிக்ஸ் இருக்குல்லையா, அந்த பிசிக்ஸ் இயற்பியல் விதிக்கு மீறி தண்ணி மேல கொண்டு போகுது. அதனுடைய தண்ணி எந்த வகையான மின்சார மாற்றம் கிடையாது. காரணம் ஒன்னே ஒண்ணு, அது வந்து பல கோடி ஆண்டுகளை போராடி இந்த ஈர்ப்பை இயற்கை என்ன பண்ணுதுன்னா எதிர்க்கிறதுக்கு சக்தி கொடுக்குது. ஈர்ப்பு விசையை உண்டாக்குறதும் இயற்கை தான், ஈர்ப்பை எதிர்த்து மேலே கொண்டு போறதும் இயற்கை தான். இதான் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க. அது எப்படி இப்ப என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல இப்ப கண்டுபிடிச்சிருக்கானுங்க, போட்டிருக்கான், படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்றேன்னா, எந்த வகையான இன்புட்டும் இல்லாமல் ஒரு படலத்துல இருந்து நீர் கசிந்து வந்து கொண்டே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஒரு ம். படலம், அது நானோ துகள் தான், அது பூரா நானோ துகள் தான். நானோ துகள்கள் கண்ணுக்கு தெரியாத துகள். இந்த நானோ துகளை வந்து அப்படி பூசிட்டோம்னா அது என்ன பண்ணணும்னா, அதுக்கு அந்த நானோ துகள் அவன் குறிப்பிட்ட ஆக்சைடு அல்ல மெட்டல் ஆக்சைடு தான். அங்க ஆக்சைடுன்னு வந்துட்டாவே நானோ துகளை மாறிடும். ஆக்சைடு அதாவது இயற்பியல் பண்புலேருந்து மாறி வேதியியல் பண்பை மாத்திடுறான். வேதியியல் பண்பை மாறுகின்ற விசித்திர வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருது. அதுல தாவரத்தை உயிர்ச்செல் எப்படி வந்து தனக்கு தேவையான சக்தியை இழுத்து கொள்ளுதுங்கிறப்ப, நம்ம உயிர்ச்செல்னா தாவரம் உயிர்ச்செல்லு தான், மனிதன் உயிர்ச்செல்லு தான். தாவரமும் உயிர்ச்செல்லு தான், மனிதனுடைய உயிர்ச்செல்லு தான். இந்த உயிர்ச்செல்லை எப்படி தண்ணி உள்ள இழுத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். அதான் அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, அதுக்கு கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கிறது. அதுல வந்து இந்த அந்தந்த பொருளை தான் வேற ஏதோ ஆராய்ச்சி பண்ண போனா கடைசியில பார்த்தா அவனுக்கு விசித்திரமான ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அது என்ன பண்ணுங்க, தண்ணீரை வெளியே இருக்கிற ஈரப்பதற்கு குறைந்த ஈரப்பதம் இருந்தா போதுங்கிற. அப்படின்னா பாலைவனத்தில் இருக்கிற ஈரப்பதமே இருந்தா போதுங்கிற. என்னது? பாலைவனத்துல போதும். அந்த ஈரப்பதமே இருந்தாவே போதும், இது இழுத்து இழுத்து தண்ணி வெளியே தள்ளிட்டு இருக்குங்கிறான். அது ஒரு பக்கம். அதை வந்து ஹைட்ரோபோலிக்குங்கிறான். ஹைட்ரோபோயிக், ஹைட்ரோபோலிக், ரெண்டு தத்துவத்தை சொல்றான். ஹைட்ரோபோயிக்னாவே அவன் அந்த அர்த்தத்துல சொல்றான். ஹைட்ரோபோயிக்னு தண்ணீரை உள்ள இழுத்தல், இந்த ஹைட்ரோபோலிக்னாவே தண்ணீரை வெளியே தள்ளுதல். அதை ஈர்த்து வெளியே தள்ளுதுங்கிறான். ஒரு பக்கம் உறிஞ்சுது, ஒரு பக்கம் வெளியே. இந்த ரெண்டுமே அந்த பிலிம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இந்த பிலிம்னு ஒரு படலம். இந்த பிலிம்ங்கிறது பாலியத்திலின் பிலிம் வச்சிருக்கான். அது போல இந்த அந்த சிலிக்கான் ஆக்சைடு, அதாவது தீங்கு செய்யாத ஆக்சைடு மேல பூசியிருக்கான். அது எந்த வகை சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. மண்ணத்தை வேற ஒன்றும் இல்லை, சிலிக்கான் மண்ணை சிலிக்கான் மண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 1000 டிகிரி குறிப்பிட்ட டிகிரி இருக்கு. அதை சூடு பண்ணிக்கின்ற பொழுது என்னதுன்னா அது ஆக்சைடா மாறுது. அப்புறம் அதுல பூசிட்டோம்னா தண்ணீரை உறிஞ்சி அப்படியே தள்ளுதுங்கிறான். அப்படியே நம்ப முடியாத அளவுக்கு தண்ணீரை தள்ளுதுங்கிறான். எந்த அளவுக்கு அடர்த்தி அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணீரை உறிஞ்சுங்கிறான். பஞ்சு எந்த அளவுக்கு சன்னமா இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கும். பஞ்சு கனமா இருந்தா என்ன ஆகும்? பஞ்சு லேசா இருந்தா கொஞ்சம் தண்ணி விழுகுது. அதே பஞ்சு கொஞ்சம் நிறைய பெருசா இருந்தா நிறைய பஞ்சு இருந்ததுன்னா கனம் அதிகமாக கொள்ளிடம் அதிகமாகவே இல்லையா? ஏன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சுக்கு கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்குது. பஞ்சுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத துளை இருக்குது, அதனாலதான் உறிஞ்சுதுங்கிறான். ஸ்பாஞ்சு தண்ணிக்குள்ள விட்டுனா டையின்னு தண்ணி உள்ள போயிடும். காரணம் அந்த துளைதாங்கிறான். காரணம் அந்த துளைதாங்க. இது வந்து தண்ணிக்குள்ள போட்டதான் வருது. அது ரைட்டு, அதை புரிஞ்சு போச்சு. அது கிளாசிக்கல் பிசிக்ஸ். தண்ணிக்குள்ள போட்டனாலதான் அந்த துகள் வழியாக உள்ளே போகுது. எந்த முயற்சியும் தேவையில்லை. ஆனால் காற்றுல கோடிக்கான பயன்படுத்தவே முடியாத நீராவிகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு கடல்ல எந்த அளவுக்கு நீராவி இருக்கோ, அதை எப்படின்னு சொல்லலாம்னு வச்சு, இங்க பயன்படுத்தவே முடியாத நீராவி நிறைய இருக்கு. பயன்படுத்த முடியாத நீராவி நிறைய இருக்கு. அந்த நீராவி இப்ப அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு வந்து எந்த தத்துவமும் தேவையில்லைங்கிற, எந்த விதியும் தேவையில்லை. அந்த பிலிம் அந்த வேலை செய்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. கண்டுபிடிச்சு ஒரு வாரம் ஆச்சு.
அப்படி அவன் என்ன சொல்றான்னா, இது இந்த பாலைவனத்துல இருக்கிற மக்களுக்கு இது கொடுக்க முடியும். இதை வச்சுட்டோம்னா தண்ணி அறுவடை பண்ணி கொடுத்துட்டே இருக்குதுங்கிற தண்ணி அறுவடை பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. கொடுத்துரும். இப்படித்தாண்ட எல்லாமே செயல்படுதுங்கிற. அப்படின்னா இவருடைய விதிகள் அப்ப இவன் படிச்சதுல முட்டாளாகிட்டான். அப்ப இது வரைக்கும் படிச்சதுல வேற தண்டம். எந்த உள்ளீடும் தேவையில்லை. உள்ளீடுன்னா எந்த இன்புட்டும் கொடுக்க தேவையில்லைப்பா. எப்படி இப்ப வண்டியில இன்புட் கொடுத்தா வண்டி ஓடுது, இன்புட் கொடுத்தது விலைக்கு எரியுது. ஆனால் சூரியன் எந்த இன்புட்டும் எல்லாம் வேலை செய்யற மாதிரி தான் இது எந்த உள்ளீடும் இல்லாமல் வேலை செய்கிறதுங்கிறான். அதுதான் இயற்கை சட்டம். அதான் இயற்கை சட்டம். நீ படிச்சது அரைங்குறையுமா படிச்சிருக்கிற. இப்ப இயற்கை வேலையை காட்டிடுது. இப்படிலாம் இப்படித்தாண்ட இந்த மாதிரி எத்தனை நடக்குமோ. அப்ப உயிரின் ரகசியம் இதுதாங்கிறான். உயிர் எப்படி தன்னைத்தானே இயங்கிக் கொள்கிறதுன்னு நம்ம இப்பதான் உயிரியல் படுத்து உயிரியல் இப்படி எல்லாம் நடக்குதா. அப்ப உயிர் எப்படி தன்னைத்தானே இப்படி பயன்படுத்தி அப்ப உயிரை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ற. அப்ப சிலிக்கான் உயிர் இருக்குதுங்கிறான். அப்ப சிலிக்கான், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட நுண்துகளாக மாறுகின்ற பொழுது அது நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் விசித்திர பண்போடு நன்மையுடைய பண்பாக மாறி. இப்ப அந்த ஒரு தகடு என்ன சொல்றான், பாலியத்திலும் பிலிம்ங்கிறான், சிலிக்கான் ஆக்சைடுங்கிறான். படிச்சு பார்த்துட்டு எல்லாமே இதைத்தான் நம்ம உடம்பும் செய்யுது. இதுதான் நம்ம உடம்பு செய்யுது. வெளியிருந்து ஈரத்தை உறிஞ்சிக்குது. பின் எப்படி நம்ம உடம்பு வெளியில ஈரத்தை உறிஞ்சிக்குது. அமைதியா இருக்கிறப்ப நீங்க வேணா பாருங்க, நீங்க 2 நாள் நீங்க அமைதியா இருந்து வீட்டுல எங்கேயும் போகாம நிழலா உட்காந்து பாருங்க, உங்களுக்கு சிறுநீரே பிரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் பூரா தண்ணி குடிக்காம அமைதியா இருங்க, அதையே உள்ளுக்கிற சிறுநீரை வெளியே எடுக்கும். ஒரு நாளைக்கு 40 மில்லி சிறுநீர் வெளியே எடுக்கும். எங்க இருந்தா வெளியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதுவும் பண்ணுது. இப்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க. இது பயங்கர வேலைடா அப்படின்ட்டா. இப்ப அது ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இப்ப தீவிரமா. இப்போ அதாவது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது எந்த ஆக்சிடென்டலி டிஸ்கவர்டுங்கிறான். ஆக்சிடென்டலி டிஸ்கவர்டுன்னு என்ன அர்த்தம்? ஆக்சிடென்டலி டிஸ்கவர்டுங்கிறான். யதார்த்தமா அது அப்படியே கவர் ஆயிருக்குன்றாங்க. அப்படியே இல்ல திட்டமிடாமல் கண்டுபிடிப்பது. ஆக்சிடென்ட்னா திடீர்னு, அதாவது எந்த வகையில் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடந்த ஆக்சிடென்ட்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த திட்டம் இல்லாமல் திடீர்னு கிடைக்கிறது. என்னது திடீர்னு அதான் கிடைக்குது. கிடைச்சிட்டே இருந்திருக்குது, நமக்கு தெரியல. அதாவது இங்கதான் இயற்கை ரகசியம் வேலை செய்யுது. அப்ப இயற்கை எத்தனை ரகசியத்தை மறைச்சிருக்கு யாருக்கு? அது ஆக்சிடென்ட் கிடையாது. நீ அது பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் இந்த பல கோடி மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது இதுல சிக்குது. இந்த மாதிரி பொருள் இருந்தா அதுவும் பாருங்க, இந்த மாதிரி பொருள் வச்சிருக்கிற டக்குன்னு அதுல சிக்கிடுது. அது என்ன பாக்கலாம். என்ன நார்மலா பாத்தீங்கன்னா ஈரப்பத்த உரியருக்கு நிறைய இருக்கு. ஈரப்பத்த உரியருக்கு நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஈரப்பதமே இல்லாம பாலைவன பகுதியிலே போதுங்கிறான். அதுமே அது எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா தான் ஈரப்பத்தை உரிஞ்சுங்கிறான். இது எந்த வகையான உள்ளீடும் இல்லாமல் இவன் பூசி இருக்க தனிமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தனிமமே போதுங்கிறான். அந்த தனிமமே தண்ணீரை அறுவடை செய்து வெளியே தள்ளுகிறது. அப்ப என்ன சொல்றான்னா அப்சர்வேஷன் அண்ட் என்ன சொல்றான் செல்ஃப் அயனைசேஷன்ங்கிறான். அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ரெப்பல்ஷன்ங்கிறான். நம்ம சொல்றது அதுவும் திருப்பி சொல்றான். அப்சர்வ் பண்ணது அவுட்புட் கொடுக்குது, உறிஞ்சுது வெளியே தள்ளுது. அது சக்கிங் டெலிவரி. என்னது ஒரே அட் அ டைம்ல ரெண்டும் பண்ணுதுங்கிறான். அது ஆச்சரியமா இருக்குதுடா, இது கண்டுபிடிச்சாச்சுரா அப்படிங்கிறான். இது எப்படி டெவலப் பண்றது? கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது திக்னஸ் அதிகமாக ஒரு சாதாரண ஒரு பிலிம் ஏதோ ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு பிலிம் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க இந்த பல்கலைக்கழகம். எது பென்சில்வேனியாவில், அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தான். அதுல முக்கியமா பரத் வெங்கடேசன் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். பரத் வெங்கடேசன் அவர் ஒரு ஏதோ இந்தியாக்காரன் தெரியுது. மற்ற எல்லாம் லீகி என்னோட பேரெல்லாம் பார்த்தேன், கொரியாக்கர் எல்லாம் சேர்ந்து இந்த மாணவர்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏதோ வேறு ஒரு ஆராய்ச்சி பண்றானுங்க. வேற ஒரு ஆராய்ச்சி பண்ண போகும் பொழுது இது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறான். இதுக்கு பேர் ஆக்சிடென்டலி டிஸ்கவர்டுங்கிறான். திஸ் டெக்னாலஜி ஆக்சிடென்டலி டிஸ்கவர்டு அப்படிங்கிறான். திஸ் டெக்னாலஜி இஸ் ஆக்சிடென்டலி டிஸ்கவர்டு அப்படிங்கிறான். அதாவது வேற ஒன்று ஆராய்ச்சி பண்ண போய் இது கிடைச்சிருச்சு. இப்படித்தான் அற்புதங்க. அந்த இயக்கத்துக்குள்ளேயே அது இருக்கும் போல் இருக்கு. இயற்கையோட அதுக்குள்ளேயே தனக்குள்ளேயே அந்த மாதிரி தண்ணிய எந்த விதமான இது இன்புட்டும் இல்லாம அவுட்புட் ரெண்டுமே அட் அ டைம்ல பண்ற மாதிரி சிஸ்டமே உள்ள இருக்கும் போல் இருக்கு. சிஸ்டம் இருக்கு. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அதைய சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அப்பவே விவாதம் கூப்பிட்டு காமிச்சிருக்கானுங்க. அந்த பையன்
கூப்பிட்டு பாடு எல்லாரும் விவாதம் பண்ணாரு. இது எப்படா இப்ப நம்ம வந்து இவ்வளவு தத்துவம் வேணும், இவ்வளவு மாய்ச்சர் வேணும், இவ்வளவு டெம்பரேச்சர் வேணும், இவ்வளவு இன்புட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், அப்பதான் அப்சர்வ் பண்ணணும். இதுல எதுவுமே எல்லாம் பண்ணுது. அப்புறம் டென்சிட்டி கூட்டி பார்த்திருக்கானுங்க. டென்சிட்டி கூட்ட தண்ணீரோட உற்பத்தி ஹேர்வெஸ்ட் அதிகமாகுங்கிறான். ஹேர்வெஸ்ட்னா அறுவடை. வாட்டர் ஹேர்வெஸ்டே சொல்லிட்டேன். வித்தவுட் இன்புட் வாட்டர் ஹேர்வெஸ்டிங் வித்தவுட் இன்புட்ட்டான். வாட்டர் ஹார்வெஸ்ட் வித்தவுட் இன்புட் ஃப்ரம் ஏர்ங்கறான், ஃப்ரம் ட்ரை ஏர்ங்கறான். ட்ரை ஏர். ட்ரை ஏர்லயே கிடைக்குதுன்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய இதா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த கடல் இருக்கிற வரைக்கும் இது வேலை நடக்கும். கடல் இருக்குது இல்லையா, கடல் எவாபரேட் ஆயிட்டு. ஆமா, இது எங்க இருந்து வருதுன்னா கடல்ல இருந்து வருது, வேற ஒன்றும் அதிசயம் கிடையாது. என்னம்னா ரூம் டெம்பரேச்சர் சொல்றீங்க இல்லையா, சாதாரண ரூம் டெம்பரேச்சர்னா மாய்ச்சர் இருக்கும். மாய்ச்சர் இல்லாத ரூம் டெம்பரேச்சர் கிடையாது. மாய்ச்சர் இல்லாத ரூம் டெம்பரேச்சர் கிடையாது. அந்த இப்ப அப்படியே பாலைவனத்துல நல்ல அறுவடை ஆகுதுன்னா நம்ம மாதிரி ஊர்களுக்கு நல்ல அறுவடை ஆகும். நம்ம மாதிரி ஊர்களுக்கு நல்லா கல்டிவேஷன் ஆகும். உனக்கு வேணுங்கிற 10 லிட்டர் தண்ணி நீங்க அதே கொடுத்துக்கோ. அப்ப வந்து எது தேவையில்லை, ஃபில்டர் தேவையில்லை, கரண்ட் தேவையில்லை, ஆர்ஓ வாட்டர் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. என்னது ஆச்சரியமா தான் இருக்கு. அப்ப போரே போட வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லையா? போர் போட வேண்டியது. குடிநீருக்காக அலைய தேவையில்லை. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் குடிநீர் வரை செலவும் கம்மி, தேய்மானம் இல்லை. என்னது எது இன்புட் இல்லைனாவே தேய்மானம் இல்லைன்னு அர்த்தம். இன்புட் இல்லைன்னாவே தேய்மானம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நேச்சுரல் எனர்ஜி, ஒண்ணுமே கிடையாது. என்ன பெரிய விஷயம் இல்ல. இப்ப சூரிய தகுடுங்கிறான், சூரிய மின்சார தகுடுங்கிறான். சூரிய மின்சார தகுடு போட்டீங்கன்னா 30 வருஷத்துக்கு தேய்மானம் இல்லைங்கிறான்ல. இது ஆச்சரியமா தான் இருக்குது. என்ன வசதி வேணும், அதான் என்ன பிரச்சனை, இட வசதி வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 100 சதுரமாவது இருக்கணும். மேல மொட்டை மாடி 100 சதுரம் இருந்தா தான், குறைஞ்சபட்சம் 10க்கு 15 20க்கு 20 இருந்தா தான் நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு கிலோவாட் உற்பத்தி பண்ண முடியும். ஒரு கிலோவாட் இன்னைக்கு உற்பத்தி பண்ண 1 லட்ச ரூபாய் வேணும் இன்னைக்கு செலவெல்லாம். ஒரு கிலோவாட் போட்டா ஒரு கிலோவாட் நமக்கு தேவை என்னன்னு ஒரு தினம் நமக்கு 24 யூனிட் வேணும்னா 1 கிலோவாட் போட்டா போதும். மணி நேரத்துக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம், 1 மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸா, ரைட் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1500 வாட்ஸ் போட்டீங்கன்னா 1000 வாட்ஸ் கிடைக்கும். 2000 வாட்ஸ் போட்டீங்கன்னா 2000 வாட்ஸ் போட்டீங்கன்னா இன்னைக்கு 2 கேவி போட்டீங்கன்னா 1.5 கேவி உறுதியா வரும். 2 கேவி போட்டா 2 கேவி போட்டா எவ்வளவு கிடைக்கும்? உறுதியா 1.5 கேவி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்பி மோட்டார் 2 ஹெச்பி மோட்டார் ஓட்டலாங்க. 2 ஹெச்பி நான் என் வீட்டு பக்கத்துல ஓடிட்டு தான் இருக்கு, அருமையா ஓடிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளவுதான், ஒரு 3 லட்சம் செலவாகும். தோட்டத்துல தான் போட ஆரம்பிச்சுட்டாங்க, தோட்டத்துல எல்லாம். இப்ப என்ன பண்ற, இப்ப எத்தனை நாளைக்கு பிச்சு எடுத்துட்டே இருக்குது. கரண்ட் வாடான்னு இது எப்படி இல்லை, எப்ப வேணாலும் கரண்ட் போட்டுக்கலாம், எப்ப பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் கரண்ட், அப்புறம் தொட்டியில சேமிச்சுக்கிறான், இதெல்லாம் பண்ணிக்கிறேன், என்னமோ பண்றான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா இயற்கை பல ரகசியத்தை நம்ம வச்சுட்டே இருக்கப்ப உயிரில என்ன ரகசியம் இருக்குது பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த உடம்பு எப்படி இயங்குதுங்க, என்னங்க ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒண்ணு உங்களை வந்து என்ன சொல்றோம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்க வேணும்னா தின்னுக்குன்னு தான் சொல்றது. என்ன இருக்குது இதுல? பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்க தான் சொல்றா, வேற என்ன சொல்றோம்? பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டே வா, பசி எடுக்கல திங்காத, பசித்த பின் தான் பசித்த பின் புசின்னு சொல்றான். இது எவனாச்சும் ஏத்துக்கிறாங்களா? உலகத்துல எவனாவது ஒத்துக்கிறானா இந்த காட்டு மிராண்டிகள்? பசித்த பின் புசின்னு சொல்றதை எவனாவது செய்யறானா? கேட்டா அறிவாளிங்கிறான், புடலங்காய்ங்கிறான். நம்ம பசித்த பின் தண்ணிய குடி. நாம பசித்த பின் புசினா என்னதுன்னா, பசித்த பின் புசினா நல்லா யோசிக்கணும். பசித்த பின் புசினா அந்த புசித்தல் வந்து எந்த தீங்கும் செய்யக்கூடாது. என்னது? அதுதானே அங்க அத கேள்வியே என்ன கேட்கலையே. பசித்த பின் புசி கரெக்ட். நான் பசித்தா பிரியாணி சாப்பிட்ற, சாராயம் குடிக்கிற, கஞ்சா குடிக்கிற, டீ குடிக்கிற, ஆனா கெடுதல் பண்ணுது. அப்பதான் அங்கதான் அறிவு வேலை செய்யணும். பசித்தால் நான் புசிக்கிறேன், ஆனால் புசிக்கும் பொழுது எனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அதுக்கான உணவு என்ன? அதுக்கான உணவு என்ன? தண்ணிதான். அங்கதான் நைட்ரஜன் புரோட்டீன். அது உண்மைதான். கடைசியில அறிவியல் என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க எப்படி இந்த தண்ணீர் ஹேர்வெஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி விஞ்ஞானிகள். எப்படி இந்த காரண காரியம் ரைட்டு, நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கிறோம், பசியை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி காற்றில் இருக்கிற நைட்ரஜனை
காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே மாத்தி கொண்டு நமக்கு தேவையான இந்த புரோட்டீன் சொல்றீங்க, புரோட்டீன் அது உற்பத்தி பண்ணிக்குது. லிக்விடும் அதான் பண்ணிக்க. லிக்விட் புரோட்டீன், சாலிட் புரோட்டீன், கேஸ் புரோட்டீன், 3 புரோட்டீன் அது பண்ணுது. அது லிக்விடாவும் இருக்கும், அது சாலிடாவும் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கு, கேஸாவும் இருக்கும். அப்ப 3 வகையான டைப் ஆஃப் புரோட்டீன் அது உற்பத்தி பண்ணிக்குது. ஏன்னா அது இனப்பெருக்கம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனப்பெருக்கம் பண்றதுக்காக தான் உங்களுக்கு காற்றில் நைட்ரஜனையும் இயற்கை வேலை இல்லாம நைட்ரஜனையும் ஆக்சிஜனை வச்சிருக்குன்னு கேட்கிறேன். ஏன் பூமியில நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கணும்? இந்த கேள்வியில கேட்டா தானே தெரியும். ஏன் ருசியா திங்குறீங்க? அது கேள்வி கேட்கணும் இல்லையா? இயற்கை ருசியா திங்கிறது என்பது வேற. ருசியில ஒண்ணு போட்டு சாவடிக்கிறது தான் இயற்கை நோக்கமே. உனக்கு ருசியை கொடுத்து நீ ருசியை கொடுத்தாவே நீ கேள்வி கேட்க கூடாது. என்னது? ருசியை கொடுத்துட்டு ஆரோக்கியத்தை கேட்க கூடாது மாவன. ருசி திருட்டையில மூடிட்டு இருக்கு. கம்முனு வாய மட்டும் கம்முனு. ஆரோக்கியத்தை மட்டும் கேட்காத. ஆரோக்கியத்தை மட்டும் கேட்காத. இப்ப புரியுதா இயற்கையோட விளையாட்டு என்னங்கிறது? அப்புறம் நீ ருசிக்கு நல்லா தின்னுட்டு பிறகு குசு விட்டுட்டு அப்புறம் புற்றுநோய் வருது, புண்ணாக்கு வருதுன்னு அப்புறம் என்ன பண்றது? வீட்டுல சமையல்காரி வச்சுக்கிறேன். வீட்டுல நிரந்தரமா சமையல்காரி வச்சுக்கிறேன். அது வந்து பரமிட்ட சமையல்காரி. வீட்டுக்கு கேட்ட பொண்டாட்டிங்கிற. பொண்டாட்டி என்ன சமையல்காரி. அடே எங்க அப்பா, வாய்க்கு ருசியா சமையல், வாய்க்கு ஆரோக்கியமா சமையல் பண்றதுக்கு பொண்டாட்டி கிடையாது. வாய்க்கு ருசியா சமைச்சு போற பொண்டாட்டின்னு இது எவ்வளவு ஒரு அருவருப்பான செயல் அல்லவா? ஒரு குடும்ப தலைவியே கேவலப்படுத்தி விட்டீங்க. குடும்ப தலைவியே மாத்தி விட்டாங்க. குடும்ப தலைவினே பேரு. உலகத்திலே வந்து தலைவின்னு சொல்றது தமிழர் நாகரிகம் தான். அவனும் ஹஸ்பண்டுமா ஒய்ஃபுங்க அறிவட்ட முண்டாமே. நாம லீடருங்கிறோம். குடும்பத்துல லீடர்ஷிப்புங்கிற. என்னது? குடும்பத்தை எழுதும் பொழுதே குடும்ப தலைவர் யாரு, குடும்ப தலைவன் யாருன்னு தான் கேட்கறத பேர் புருஷன் போட்டான்னு கேட்கவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு நாகரிகம் படைத்த தமிழர் நாகரிகம் இது. உலகத்துக்கு எத்தனையோ சுமேரிய நாகரிகம் இருக்குது. சுமேரிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், எல்லா நாகரிகத்தை விட மீறி நிக்கிறது தமிழர் நாகரிகம். இது 15,000 ஆண்டுகள் வரலாறு. இப்பதான் 6000 ஆண்டுங்கிறீங்க. இன்னும் பின்னாடி போயிட்டே இருக்கும். பின்னாடி போயிட்டே அது 20,000 ஆண்டு வரைக்கும் போகும். சும்மா இல்ல. 15,000 ஆண்டு 20,000 ஆண்டுகள் இல்லாம இலக்கியம் தோன்றாது. இப்ப நாம பாக்குற நாகரிகம் எல்லாம், நம்ம பேசுகின்ற மொழி, நம்ம பேசுகிற எழுத்தெல்லாம் வந்து பரிணாமத்தின் உச்சகட்டம். இந்த எழுத்தெல்லாம், இந்த மாதிரி எழுத்தெல்லாம் 10,000 ஆண்டுக்கு இந்த எழுத்து கிடையாது. அதுல கிறுக்கல் மாதிரி இருக்கும். கிறுக்கி எழுதுறதான். அப்ப அது அவன் புரிஞ்சுக்குவான். அந்த காலத்துல வந்து அவன் புரிஞ்சுக்குவான். அதுதான் அறிவாளி. அது அவனுக்கு தெரியும். அதவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. படிச்சு கடைசியில இப்ப அதையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய அறிவு தான். அதே 20,000 ஆண்டுக்கு மேல என்ன எழுதுனா, 10,000 ஆண்டுக்கு மேல 15,000 ஆண்டுக்கு என்ன எழுதுனா, 10,000 ஆண்டுக்கு என்ன எழுதுனாங்கிறது கண்டுபிடிச்சிட்டானுங்களே. இப்போ கண்டுபிடிச்சி அந்த அறிவு வந்துருது இல்லை. அப்புறம் பொருத்தி பாக்குறான். அப்புறம் அதுதானே வேலை. ஆராய்ச்சியாளர்கள் வேலை என்னன்னா, அந்த குறியீடுகளை பாக்குறான். அந்த குறியீடு இப்ப சமீபத்துல கல்வெட்டுல இருக்கிற குறியீடை பாக்குறான். அப்புறம் கோயில் மாதிரி பெரிய பெரிய நம்பிக்கை ஒரு இடத்துல கல்வெட்டை பார்க்க, அதுல இருக்கிற கிறுக்களை பாக்குறான். பூமியில தோண்டு போடும் பொழுது, அகழ்வாராய்ச்சியில தோண்டுகின்ற பொழுது அதுல பானையில எழுதியிருக்கான். ஒவ்வொருத்தரும் பானையிலே கையெழுத்து போட்டிருக்கான். அப்ப எவ்வளவு அறிவு இருக்கும்னு பாருங்க. அடேங்கப்பா. அப்ப அறிவு பெற்ற சமூகமா தான் இருந்திருக்குது. அறிவு பெற்ற எங்க கோட்டை விட்டான்னு தெரியல. எங்க அந்த பிரளய காலத்துல வந்து நிறைய வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் எல்லாமே. அப்புறம் திரும்ப அங்கங்க கூட்டமா பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேரிச்சு அப்படி இப்படி மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்திருப்பாங்க. அப்ப வந்து மறுபடியும் சேர்த்து அப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எங்கே இடைவெளி அதுக்குள்ள வேற இடத்து உள்ள பூந்துடுறான். அந்த காட்டு முன்னாடி உள்ள வந்து நம்மள பண்பாட்டை கெடுத்துட்டு போயிடுறான். வேற காட்டு முன்னாடி பூந்துடுறான். மத காட்டு முன்னாடி வந்துடுறான். மத மூட நம்பிக்கை, அரசியல் மூட நம்பிக்கை, பிரிவு மூட நம்பிக்கை, பிரிவு மேல மூட நம்பிக்கை வைக்கிறது, மத மூட நம்பிக்கை, அரசியல் மூட நம்பிக்கை, அப்புறம் கல்வி மேல இருக்கிற மூட நம்பிக்கை. படிச்சுட்டு அறிவாளி ஆயிருங்கிற மாதிரி. என்னடா படிச்சுட்டு அறிவாளி ஆயிடுவேன் நீ? என்ன அது கல்வி மேல இருக்கிற மூட. அது படிச்சுட்டு என்னவோ எல்லாம் 100 மார்க் வாங்கிட்டா ட்ரம்ப் வந்து வேலை கொடுக்குற மாதிரி. ஆனவன் 100 மார்க் வாங்கிட்டு நேரம் அமெரிக்காரன் கூப்பிட்டு வேலை கொடுத்துறான். அவன் உள்ள வரக்கூடாதுங்கிற. அமெரிக்காவில உள்ள வராதுங்கிற. அமெரிக்காவில எவனும் வரக்கூடாதுங்கிறான். நீ வரப்போது பாருங்க, எல்லா நாட்டுக்காரும் கேட்ட சாத்த போறான். இனிமேல் நீ படி, இவன் உங்க இங்கிலீஷ் வெங்காயம் எதுக்கு ஆகாதுன்றான். என்னது எதுக்கு ஆகாது?
நீ வராதேங்க, வராதேட்டா ட்ரம்ப் சொல்லிட்டு நீ இல்லைங்க இந்த நாட்டுக்கு வராதே அப்படிங்கிற. நாட்டுக்கு வராத, உள்ள வராத. இவன் நினைச்சிட்டா இங்கிலீஷ் படிச்சு அமெரிக்கா போலாங்கிறான், உதைப்பேங்கிறான். இப்ப தெரிஞ்சு போச்சா இங்கிலீஷ்க்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? இங்கிலீஷுக்கு மரியாதை இல்லை. அப்ப இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. வெள்ளைக்காரன் வந்து பிரிட்டிஷ்காரன் பண்ண அயோக்கியத்தனா, அவன் பண்ண அயோக்கியத்தனத்தினால இந்தியாவில இருக்கிற அத்தனை பேர்த்து முட்டாளாக்கி விட்டு போயிட்டான். இவன் இங்கிலீஷ் படிச்சு அறிவாளி நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த நாட்டுக்கு போறதே பிச்சை எடுக்கிறதுக்கு தானே போற நீ. அடுத்த நாட்டுக்கு போறது பிச்சை எடுக்க தானே போறீங்க. அதுக்கு சொந்த நாட்டிலே பேசாம வாய மூடிட்டு எருமை மேய்ச்சிட்டு இருக்கலாம் சொல்றாங்களே. 4 எருமை வாங்கி மேய்ச்சா கூட பலன் இருக்குமா? உன்னை படிக்க வைக்க போயிலாவ சொல்லுவாங்க. அப்பன்னு சொல்லுவாங்க, உன்னை படிக்க 4 எருமை வாங்கி விட்டுருந்தா கூட பால் கறந்து வித்துட்டு இருக்க, உன்னை படிக்க வச்சு தெண்டாங்கிற. அதுதான் உண்மை. கஞ்சியே கூட குடிச்சுட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆமா, உனைய படிக்க வச்சு தெண்டாம்ங்கிற. அங்க போய் இல்லாத ரகலை பண்ணி கடைசியில தப்பு பண்ணி அதுல வேற மாட்டிக்கிறேன். ஒழுக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிறது. அப்புறம் ஐயோ ஐயோ கத்த வைப்பேன். நீதிமன்றத்துல போய் ஐயோ கத்த வேண்டியது. கல்லூரிக்கு போனா ஒழுக்கமா இருக்கிற, அங்க ஏதாவது எல்லா இடைஞ்சல் பண்றது, அங்க போய் இடைஞ்சல் பண்றது, படிக்கணும் இடைஞ்சல் பண்றது, பித்தாட்டம் பண்றது, அப்புறம் கெடுக்கிறது, கடைசியில மாட்டிக்க வேண்டிய அப்புறம் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்த வேண்டியது. இதெல்லாம் வந்து இந்த ஒழுக்கம்ங்கிறது நமக்கு தேவைங்க. அப்ப நான் திருப்பி வர்றேன். அதனால நம்ம இயற்கை சட்டம் எதுக்கு நம்ம பேசுறோம்னா, உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்தவர்கள் தமிழர் நாகரிகம் இருக்கும். தமிழர் நாகரிகம் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, யாரு சொன்னாலும் கேட்க சொல்லுது. அதுதான் நம்மளுடைய நாகரிகம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது மட்டுமல்ல, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய், அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது. எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அது தத்துவம். இதை யார் வாயில கேட்கறது? இது எவ்வளவு பெரிய விஷயம். நேரடி ஒருத்தன் பேசுறான்னு வச்சுக்க, நேரடி ஒருத்தன் பேசுறான், அந்த பேசுகின்ற பொழுது அவன் என்ன சொல்றான்னு கவனிக்கிறது. இன்னொன்னு, தத்துவத்தையே ஆராய்ச்சி பண்ண சொல்லுது. என்னது அவன் என்ன தத்துவம் சொல்றான், எவ்வாறு என்னோட கதை விடுறானா. அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான். அது மூட நம்பிக்கை நமக்கு தெரியாது. அந்த நம்பிக்கையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அந்த நம்பிக்கையில் உண்மை இருக்குமானால் பின்பற்றி பார்க்கலாம். நமக்கு தேவை மனிதன் மேலேற வேண்டும். எல்லா மதங்களும் சரியே, எல்லா அரசியலும் சரியே, மனிதனை எந்த வகையாவது முன்னேற்றங்கிற கொள்கை இருக்கணுங்க. மக்களே நல்ல வழியில் முன்னேற்றணும், பிரிவினை இல்லாமல் முன்னேற்ற வேண்டும். அதுல இறங்கி எவனு சிந்திக்கிறது இல்லை. கொலை செய்யறதுன்னு கவனமா இருக்கணும். எல்லா மதங்களும் கொலைக்கறி வச்சிருக்குதுங்க. எல்லா மதங்களும் கொலைக்கறி வச்சிருக்கான். ஆமா, கொலைக்கறி வச்சிருந்தா எப்படி? மேற்கு நாட்டு தீவிரவாதிகளும் கொலைக்கறி வச்சிருக்கிறான், இந்தியாவில் இருக்கிற தீவிரவாதிகளும் கொலைக்கறி வச்சிருக்கிறான், அப்புறம் பயங்கரவாதத்தை எல்லா வகையிலும் வச்சிருக்கிறான். மனுஷனை கொலை செய்யறத இறுதி. மனிதனை அறிவுரை சொல்லி மனிதனை பண்புள்ள மனிதனா மாத்தணும். தத்துவம் வந்து மனிதனுக்கு மேல்நிலை தரணும். அது வந்து ஆரோக்கியத்தை தரணும், உடல் நலத்தை தரணும், உடல் சார்ந்த ஆரோக்கியம் தரணும், மனம் சார்ந்த ஆரோக்கியம் தரணும், மன அமைதி பெறணும். இப்படிலாம் இருக்கே இல்லையா? இப்படிலாம் இருந்தா தான் அது தத்துவம். அதுதான் மெய்யியல். பிலாசபின்னு அதுதான். மனிதனை வந்து கீழ்நிலைப்படுத்தக்கூடாது, எல்லா மனிதனும் உயர்த்தணும். இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைப்புகிறாரு. அப்ப வாழ்வாங்கு வாழ்தல் என்ன? 25வது பாடத்துல சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அந்த ஒரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல் என்ன? நீண்ட நாள் 22வது பாடத்துல 152 வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும். சரி, வாழ்வாங்கு வாழ்வுதல் எப்படி? தவம் செய்வார் தம் கருவம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவம்னா என்ன? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவம் செய்வது எப்படி? உற்றநோய் நோன்றல், உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு கூறு. அப்ப உற்றநோய் என்று சொன்னால் என்ன? உற்றநோய் என்று சொன்னால் உற்றநோய் என்று சொன்னால் பசியை வெல்லுவது எப்படி? எதை? பசியை வெல்வது எப்படி? பசியை வெல்வது அதுதான். அந்த உற்றநோய் என்று சொன்னால் பசியை வெல்வது எப்படி? மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உளின். அதாவது அருந்தியது அற்றது நீர். உடலுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது? மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலே எண்ணெய் 3. அதாவது ஜீரநீர்கள் சுரந்தாலே மரணம் நிச்சயம்.
அதாவது மிகனும் குறையனும் நோய் செய்ய. அப்ப நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட இதை ஜீரநீர் சுரக்க வைக்குமான்னு கேட்கணும். அதாவது தண்ணீர் சாப்பிட்டால் ஜீரநீர் அமைதியாகும். நீங்கள் தண்ணீரை விட்டு வேற ஏதாவது சாப்பிட்டாலும் என்ன உண்டாயிரும்? நோய் உண்டாகும். நோய் உண்டாயிடும். அப்ப நோய் முத்துச்சுன்னா மரணம் வந்துடும். நோய் முத்துச்சுன்னா மரணம் தான். ஆனா இது நல்ல ஒரு ரிதமா கொண்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா சார், அதுதாங்க அதுதான் அடுத்தடுத்து பாயிண்ட் ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வந்திருக்காரு. அருமையா அதுதாங்க தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல்ங்கிறது சாதாரண விஷயம். இது தொல்காப்பியத்துல சொல்றாரு. ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா அது ப்ராஜெக்ட் என்ஜினியருங்க. ப்ராஜெக்ட் என்ஜினியர் சாதாரணமா? அப்ஸ்ட்ராக்ட் சொல்லணும், அதாவது அப்ரிவேஷன் சொல்லணும், அப்ஸ்ட்ராக்ட் சொல்லணும், எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், கான்ட்ராக்ஷன் சொல்லணும். இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியருடைய அடிப்படை பேசிக் நாலேஜ். பேசிக் நாலேஜ் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரை வர முடியாது. சாதாரண விஷயம் அல்ல. ஹைப்போதசிஸ் சொல்லணும். எவ்வளோ இருக்கு தெரியுமா? மேட்ரை கலெக்ஷன் பண்ணணும். மேட்ரை வந்து கலெக்ஷன் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய கெயின் என்ன, லாஸ் என்ன, அது இன்புட் என்ன, அவுட், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதுல ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காரு பாருங்க. படிங்க, நீங்களே படிங்க. ஜீரண நீர்கள் சுரத்தலே அவை நோய் 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 செய்யும். அதுதான் அவருடைய கன்க்ளூஷன் கடைசியில. என்னடா நோயினா எப்படின்னா, நோய்க்கு அர்த்தம் வந்து ஜீரண நீர்கள் சுரந்தாலே அவை நோய் செய்யும். நீ வந்து ஜீரண நீரை வந்து நீ டோட்டலா வந்து காலி பண்ணணும்ன்றாரு. என்னது அன்வான்டட் திங்ஸ். ஜீரண நீரை வந்து சாந்தப்படுத்துறது அன்வான்டட். ஏன்னா இங்கதான் என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா, அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடி அப்பெண்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து தேவையற்றது. அதே போலதான் இந்த ஜீரண நீரும் ஒரு கட்டத்துக்கு மேல் தேவையற்றது. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற உறுப்பு என்னது? எக்ஸ்ட்ரா உறுப்பு. ஆமா, அது 15 வயசு கீழே வேலை செய்யணும். 5 வயசுக்கு மேல வேலை செய்யக்கூடாது. எத்தனை வயசு கீழே வேலை செய்யணும்? 5 வயசு. இப்ப பால் சுரக்குதுங்க, ஒரு தாய்க்கு பால் சுரக்குதுன்னா அந்த பால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்துருச்சதுக்கு அப்புறம் அந்த பால் சுரக்க நின்று போதே இல்லையா? மீண்டும் மீண்டும் எப்படி பால் சுரக்க வைக்க முடியும்? அந்த குழந்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இயற்கையா அது மறைஞ்சிரும். ஜீரண நீரா 15 வயசுக்கு மேல வரக்கூடாது. முறையா பார்த்தா இந்த அளவுக்கு வந்து பழக்கிறணும். ஆனா வந்து அப்படி இல்ல. இதைத்தான் நம்ம செய்யறோம். அப்ப ஜீரண நீரை எப்படி நிறுத்துவது அப்படிங்கறது, அந்த மிகனும் குறையினும் நோய் செய்யும். ஜீரண நீர் எப்படி நிறுத்துவது? அருந்தியது அற்றது போற்றியுனேன். அருந்துனா அற்று போகுதுன்னா தண்ணீர் தான். அதுதான் வந்து ரத்தத்தை கெடுக்காது. அதுதான் ஜீரண நீரை தூண்டாது. அப்ப தூய நீரை நீங்க அருந்தினால் அந்த ஜீரண நீரை தூண்டாது. அப்படி தூண்டாம அதுக்கு மருந்து தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்ப தொடர்ந்து பயிற்சி பண்ண நம்ம ஜீரண நீரை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு எளிய பயிற்சி முறை, காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, நீரை மருந்தாக அருந்தினா ஜீரணீர் சாந்தமாயிரும். இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்ம சிறுசுல இருந்து பல்வேறு வகையான பலகாரங்கத்துக்கு அடிமையாயிட்டோம். பல்வேறு வகையான பலகாரத்துக்கு அடிமையான காட்டி அந்த பெருங்குடல் சுருங்கி போய் கழிவு நிக்குது. அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்ன பண்ணோம்னா, இந்த நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் நன்கு வேக வைத்து சிறிதளவு சுவை சேர்த்து தாளிசம் செய்து அதை அந்த மலச்சிக்கல் அப்ப 2 வேலையும் ஒரு நாள் செய்யணும். அதுதான் அந்த சளி குறைந்த உணவு. அப்ப 2ஐயும் ஒன்னா செஞ்சீங்கன்னா நீங்க மரணத்தை வந்து முடிந்த அளவுக்கு தள்ளி போடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.